இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது கொடுத்தாச்சுங்க. வேற ஏதாவது புதுசா சொல்லுங்கம்மா. இலவச பஸ் பயணம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டேங்க. வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம், மீண்டும் வரவிட மாட்டோம்னு திமுக ஆட்சியில தலைமைச் செயலகத்தில் வாசல்ல ஒரு பெண் பேட்டி கொடுத்த வீடியோ இருக்கு. திமுக கோட்டை விட்டுருச்சு. மக்கள் தீர்மானித்து விட்டால் நீங்க ஜெயிக்கிறது 10-15 லட்சம் தான். அதிமுக எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் தரும்? அதிமுக என்ன பிரச்சாரம்னா பண்ணட்டும், நாங்க கால் மேல கால் போட்டுக்கிட்டு இந்த தேர்தல் சந்திப்போம்னு திமுக இருக்க முடியும். ஓட்டை பெருசா டிஸ்டர்ப் பண்ணாதுன்றீங்க. அது ஒரு நேரம். இது தேர்தல் என்பது அலைன்ஸ் ஸ்ட்ராங், அலைன்ஸ் வீக். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தபடியா பொருளாதாரம், ரெண்டு தான் தீர்மானிக்கும். அரசியல் என்பது ஏதோ தேர்தல் காலத்திற்கு மட்டுமே உழைக்கக்கூடியது அப்படி கிடையாது. நீங்க தேர்தல் வேற, அரசியல் வேற. அப்பப்போ தங்களுடைய சுயநலத்தை காட்டிக்கொண்டு சுயநலத்துக்கு ஏற்றவாறு தான் தலைவர்களும் மாறிக்கொள்வார்கள். அது விதிவிலக்கே கிடையாது. இந்தியா முழுக்க ஒண்ணுதான். இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்ததால் இந்த ஆட்சி தொடர வேண்டும் வாய்ப்பே கிடையாது. முதலமைச்சருக்கு உடல்நல குறைவு, 3 நாட்கள் ஓய்வு தேவைப்படுகிறது. அப்ப இந்த 3 நாட்கள் ஓய்வுன்றதுக்கு என்ன மரியாதை? அதுக்கு என்ன மீனிங்? நீ ஓய்வுன்னு போயிட்டீங்க, போய் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இருந்துட்டு போங்க. என்ன கெட்டு போகுது? 4 முனை போட்டி வேற இருக்க போகுது இல்லையா? இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதிமுக திமுக என்ற இந்த இருமுனை போட்டி தான் மையப்படும். திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. நேர்காணல் செய்யறது முதல் முறை உங்களை இன்டர்வியூ பண்றேன். மூத்த பத்திரிகையாளரா நம்ம தொடர்ச்சியா பல எலெக்ஷன்ஸை கவனமா பார்த்துருப்பீங்க. களத்துல என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு அப்டேட் இருந்திருக்கும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு விதமா இறங்கி வேலை செய்வாங்க. ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், களத்துல இருந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மேனிஃபெஸ்டோ ஆகட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் முன்கூட்டிய வேலைகளை ஆரம்பிச்சுட்டு நான் பார்க்குறேன். எடப்பாடி அவர்கள் துவக்கத்தில் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு, சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய கூட்டம் வருது, எல்லா இடங்கள்லையுமே ரெஸ்பான்ஸ் வருது, நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, சர்ச்சையான விஷயங்கள் இருக்குது. கூட்டணி பற்றி பேசுகிறாரு, கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகிறாரு. ஓவராலாக இந்த சுற்றுப்பயணம் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அரசியல் என்பது ஏதோ தேர்தல் காலத்திற்கு மட்டுமே உழைக்கக்கூடியது அப்படி கிடையாது. நீங்க தேர்தல் வேற, அரசியல் வேற. அது நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள். அரசியல் என்பது 24 மணி நேரமும் 360 டிகிரியும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியல். ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் புதுசா பிரச்சனைகள் வரும். அதுக்கேற்ற மாதிரி அரசியலை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் நம்ம அரசியல்வாதிகளுக்கு வரும். ஆனா மக்களுக்கு என்னன்னா, தங்களுடைய பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படுகிறது, இந்த அரசியல்வாதிகளால் என்ன நன்மை, அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா அரசியல் அப்படிப்பட்டதல்ல. எல்லா காலகட்டத்திலும் எல்லா தலைவர்களும் பொதுநலமாக இருந்ததே கிடையாது. அப்பப்போ தங்களுடைய சுயநலத்தை காட்டிக்கொண்டு சுயநலத்துக்கு ஏற்றவாறு தான் தலைவர்களும் மாறிக்கொள்வார்கள். அது விதிவிலக்கே கிடையாது. இந்தியா முழுக்க ஒண்ணுதான். இப்போ பாத்தீங்கன்னா 2013 இந்த வாட்ஸ்அப் வந்த காலத்தில் இருந்து அரசியல் என்பது, இந்த தேர்தல் பிரச்சாரம் மாறி போயிடுச்சு. எப்படின்னா, அதுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பரபரப்பு செய்திகள், அதன் பின்னாடி மீடியா ஓடும். அப்புறம் மக்கள் பார்த்தீங்கன்னா பெருசா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு இதில் வருகிற செய்திகள் எல்லாமே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நம்ம கேள்வி பண்றோம்ல, அதுக்கு காரணம் என்னன்னா, என்ன ஒண்ணா பரப்பலாம். ஸோ இந்த ட்விட்டர், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்த பிறகு, சமூக வலைதளங்கள் இது வந்த பிறகு மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அது அடிக்ட் ஆயிட்டாங்க. சோ அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பிரச்சார யுகத்தை அப்ப ஆரம்பிச்சது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் போய் திமுக வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. 2021க்கு முன்னாடி, 2021க்கு பின்னாடி. காரணம் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மோடி அறிமுகப்படுத்தி இருந்தாலும் 2021 இந்த விவகாரம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய கலர் கிடைச்சது தமிழ்நாட்டில். ஆமா. அப்போ பாத்தீங்கன்னா அது இப்படிலாம் மக்களை தினந்தோறும் அணுக வேண்டி இருக்கிறது, தினந்தோறும் வாட்ஸ்அப்ல இந்த திட்டம் செய்ய வேண்டி இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து விட்டார்கள்.
இந்த 10 மாதம் என்பதே நமக்கு வெளிப்படையா தெரிகிறது. ஆனா 2020 நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்றாரு? தினந்தோறும் நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 3 நிகழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த சிஎம்ஓ எந்த ஸ்டேட்ல இப்படி ஒரு நாளைக்கு 3 நிகழ்ச்சி, காலையில் 9 to 10 ஒரு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் 11 to 12 ஒரு நிகழ்ச்சி, ஈவினிங் ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணதே கிடையாது. கலைஞர்லாம் வாரத்துல 2-3 நிகழ்ச்சி இருக்கும். மற்ற நாட்கள்ல பத்திரிகை சந்திப்பு வந்து காமன், அவர் காலையில் சந்திப்பார், மாலை சந்திப்பார், அவ்வளவுதான். ஆனா எந்த அரசு விழாவாகட்டும் வாரத்துல 1 இருக்கும், 2 இருக்கும், இல்ல பொது நிகழ்ச்சி 1 இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 நிகழ்ச்சி. அதுக்கேற்ற மாதிரி அதிமுகவும் கவுண்டர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் 10 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எல்லோரும் ஓடி வந்து ஆளாளுக்கு ஒரு டைட்டில் ஸ்லோகனை வச்சுக்கிட்டு களமிறங்கி இருக்கிறார்கள். இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு அப்டேட் தேவைப்படுது பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ரெகுலரா நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் ஒரு அப்டேட்டா கொடுத்துட்டே இருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும். ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துட்டு அங்கே கூட நான் ஒர்க் பண்ணுறேங்கிறது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அங்கே போய் சந்திக்கிறவங்களோட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓவராலாக எலெக்ஷன் கட்சிகள் அப்படிங்கிறது கட்சி கள செயல்பாடை தாண்டி கைண்ட் ஆஃப் பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷனுக்குள்ளே போயிடுச்சு. கரெக்டாக அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்போ முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் இருந்து கொண்டு அரசு வேலைகளை பார்க்கிறார் அப்படின்ற செய்திக்கு முன்னாடி என்ன செய்தி நம்ம பார்க்கணும். பொதுமக்கள் வந்து சிந்தனையற்றவர்கள் நான் சொல்லவே மாட்டேன். முதலமைச்சருக்கு வந்து உடல்நல குறைவு, 3 நாட்கள் ஓய்வு தேவைப்படுகிறது. அப்ப இந்த 3 நாட்கள் ஓய்வுன்றதுக்கு என்ன மரியாதை, அதுக்கு என்ன மீனிங்? அப்ப நீங்க உட்காந்துக்கிட்டு தலைமைச் செயலாளர் முதன்மை செயலாளர் பார்த்துக்கிட்டு நீங்க மாதிரி அரசு பணிகளை முதல்வர் கவனித்தார், எந்த மக்கள் ஏத்துப்பான்? உங்க வீட்டு மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க, பொதுமக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஓய்வுன்னு போயிட்டீங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான், இருந்துட்டு போங்க. என்ன கெட்டு போகுது? அதுக்குள்ள இன்றைக்கு வந்து ஓரணியில் தமிழ்நாடு குறித்து மண்டல பொறுப்பாளர்கள் குறித்து ஒரு மீட்டிங் நடத்தினார். நீங்க அப்போ அந்த ஓய்வு மருத்துவமனையில் இருப்பது எதுக்கு? ஓய்வுக்கு தான், ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, ஃபேமிலியோட உங்களுக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, நீங்க இந்த 6 மாசம் கடுமையாக உழைச்சிங்க, லீவ் எடுக்கல, ஒரு 5 நாள் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. 5 நாள் உங்களை ஏதோ ஒரு நாட்டுக்கு அனுப்பிட்டு டெய்லி காலைல 9 மணிக்கும் சாயங்காலம் 4 மணிக்கும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து அட்டன் பண்ணுங்கன்னா உங்க மனைவி மக்கள் என்ன நினைப்பாங்க? புரியுது. அதுதான் அது. நீ முதல்ல வந்து அப்படிப்பட்ட அரசியல் தேவையே இல்லை. நான் சொல்லிட்டுங்களா, நான் அடிக்ட் ஆனான்னு சொன்னேன், மக்கள் அடிக்ட் ஆகிட்டாரு. ஆனா எதுக்கு அடிக்கிறேன்னா, சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு தான் அடிக்ட். உண்மையிலே இந்த அரசியல் போய் மக்கள் கிட்ட எடுபடுதா? ஒண்ணு வேணா, நீங்க ஏதாவது தமிழ்நாட்டுல ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிராவல் பண்ணிட்டு ஸ்கூல் டீச்சர் இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியர் அல்லது ஒரு மின்சார வாழை ஊழியர் போய் கேளுங்க, ஏதாவது ஒரு அப்டேட் தெரியுமான்னு தெரியாது. இது போய் இவங்களா நினைச்சுக்கிறது, இந்த விஷயம் ஒரு கவுண்டர் வந்து அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுத்தாகணும். முதலமைச்சரை பத்தி எடப்பாடி இப்படி கேலி செய்து விட்டார், உடனே அதுக்கு ஒரு கார்டு தயாரிக்கணும், இதுக்கு ஒரு மீனிங்ஸ் தயாரிக்கணும், இவங்க ஒரு டீம். ஒன்னு இவர் ஸ்டாலின் வந்து அவருக்கு சொல்லிவிட்டாருன்னு எடப்பாடிக்கு ஒண்ணு ஒரு டீம். இது மக்கள் கிட்ட 20-30% மேல போறதே கிடையாது. 70% மக்கள் இதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அதுக்காக அதிக மெனக்கெட வேணாம்னு சொல்ல வரீங்க. அதான் உண்மை. இப்போ ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு வழியாக மக்களை போய் சேர வேண்டியது இருக்கிறது. முன்னாடி பேப்பர் தான் முக்கியமான ஊடகமா இருந்தது, அப்புறம் டிவி இருந்தது. ஸோ அதை முழு நேரம் உட்கார்ந்து பார்ப்பதற்கான நேரம் இல்லை. மக்கள் வேலையை செஞ்சாங்க, நைட்டு கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, காலையில் பேப்பர் படிப்பாங்கிறதுனால அதற்கு தேவையான நியூஸ் கொடுத்தா போதுன்னு இருந்தது. இப்போ எல்லா கையிலையும் மொபைல் இருக்கு, எனி டைம் அவன் நியூஸ் பார்க்குற, ஏதாச்சும் ஒரு அப்டேட் பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ஒரு வேலையை செய்கிறாங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ நெகட்டிவாக சொல்கிறீங்க. பட் அப்படி மக்களோட ஏரியாவில் சொசைட்டியில் அப்படி ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது அதற்கும் ஏற்ற மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் வேலை செய்யணும் தானே? அதுதான் சொல்கிறேன். என்னன்னா, இது ஒரு இந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்றது அப்படின்னா, இதுக்கு மக்கள் அடிக்ட் ஆயிட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நான் திமுக சார்ந்து நான் பார்க்கறேன்னா, அந்த அல்காரிதம் என்பது அது என்னெல்லாம் நான் பார்க்க விரும்புகிறேனோ அதை மட்டும் எடுத்து காட்டும். இப்போ நான் ஃபேஸ்புக்ல போய் ஷூ பார்த்தேன்னா ஷூவே வரும், சட்டை பார்த்தா சட்டையே வரும். அதே மாதிரி திமுகவுக்கு எதிர்ப்பாக நான் பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு எதிர்ப்பான செய்தியிலே வரும், இல்ல அதிமுக ஆதரவாக பார்த்தா வரும். இது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா கிராமத்துல படிச்சவங்க படிக்காதவங்க வரைக்கும் மொபைல்ல இந்த யூடியூப் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு அடிமையாயிட்டாங்க. இப்ப என்னன்னா, நீங்க ஆளுங்கட்சியுடைய சாதனைகள் அவர்களுக்கு போய் சேருவதற்குள் நெகட்டிவ் போய் சேர்ந்தோன்னு இவங்க பயப்படுறாங்க. ஸோ அதிமுக தரப்பு ஏதாவது சொல்லிவிட்டால், அப்படி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டால் அதை பார்த்து கொண்டிருந்தால் அதே தானே போவோம். நெகட்டிவ் டிஎம்கே நெகட்டிவே போனா என்ன, அதுக்கு இவங்க பயந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. எதுவாக இருந்தாலும் மக்கள் மனசுல
நீங்க சிலதெல்லாம் பதிவே பதியாது. இப்ப நீங்க பல சம்பவங்களை நீங்க தொகுத்துட்டே வாங்க, இந்த 4 வருஷத்துல எது மக்கள் மனசுல நிற்கும்? கரெக்ட் தான். எல்லா விஷயம் போய் சேர்ந்துடாது. முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான பெரிய திட்டங்கள் தான் சேரும். மைக்கேல்பட்டியில ஒரு மாணவி இறந்து போகிறார், தற்கொலை முயற்சிக்கிறார். தற்கொலையில வந்து ஹாஸ்பிட்டல்ல உயிர் போற இடத்துல நம்ம மக்கள் மீடியா தர்மம்னா என்னன்னே தெரியாம அந்த பெண்ணுகிட்ட மைக்கு நீட்டி பேட்டி எடுத்து அதுக்கப்புறம் ஒளிபரப்பானது. அதுக்கப்புறம் மதமாற்ற முயற்சியினால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார்னு பாஜக தலைவர் அண்ணாமலை புகார் வாசித்த பிறகு நேஷனல் உமன் கமிஷன், நேஷனல் இருக்கிற எல்லா ஏஜென்சி வந்தாங்க. கடைசியில் சிபிஐ போய் என்ன தீர்ப்பு கொடுத்தது? அந்த மாதிரி பிரச்சனை அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டெப் மதர், சின்ன அம்மாவுடைய டார்ச்சரால் உயிரிழந்தார் அப்படின்னு வந்தது. அதுல அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பேர் எனக்கு நினைவில்லை, கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாட்கள் சிறையில் இருந்தார். அதுக்கு வந்து என்ன லாபம்? இந்த மீடியா என்ன தர்மம் செய்து? நீ முதல் நாள் என்ன பரப்புறாங்களோ, மதமாற்றத்தால் ஒரு பெண் வந்து தற்கொலைக்கு முயற்சின்னு போட்டு மாணவின்னு பரப்புனதால அந்த டீச்சர் ஜெயிலுக்கு போய் அதை கிரியேட் பண்ணி அப்படி ஒரு விஷயத்த சொன்னது அண்ணாமலை தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் சோ அந்த மீடியா கையில எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ அந்த ஊர்லயோ இல்ல இந்த பெண் வாழ்ந்த ஊர்லயோ இது எதிரொலிக்குமா? திருபுவனம் இன்சிடென்ட் எடுத்துங்க. இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திருபுவனத்திலயோ இல்ல அந்த தெருவில் எதிரொலிக்குமா? எதிரொலிக்காதுன்றீங்களா? அந்த குடும்பம் மட்டும்தாங்க, அந்த குடும்பம் மட்டும்தான். நீங்க பிரச்சாரத்துக்கு பயன்படும், டெய்லி வந்து பேப்பர்ல அதெல்லாம் பேசலாம், வாதம் பண்ணலாம். ஆனால் அந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான். மற்றபடி என்ன எதிரொலிச்சிடும் நினைக்கிறீங்க? பெரிய இம்பாக்ட் ஓட்ட பெருசா டிஸ்டர்ப் பண்ணாதுன்றீங்க. இது தேர்தல் என்பது அலைன்ஸ், அலைன்ஸ் ஸ்ட்ராங், அலைன்ஸ் வீக். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தபடியா பொருளாதாரம், இது 2 தான் தீர்மானிக்கும். ஆனா 2026 எனக்கு தெரிந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை எல்லா கட்சியும் இறக்கும். ஆனா மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க தெரியல. 4 முனை போட்டி வேற இருக்க போகுது இல்லையா? சோ அதனால இப்பவே என்ன தீர்ப்புங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் 4 முனை போட்டி நம்ம சொல்லலாம், 5 முனை போட்டி, 6 முனை போட்டின்னு கூட நீங்க உருவாக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன், சிபிஐ தலைவர் முத்தரசன் இருமுனை போட்டி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் அவரே சொல்றாரு. நாங்க 2016 மக்கள் நல கூட்டணி அந்த அமைப்பில் இருந்ததால் நான் சொல்கிறேன்னு சொல்றாரு. அது ஒரு அணி அமைத்தார்கள், 3வது அணி, அப்புறம் 4வது அணி எல்லாம் சொன்னாங்க. ஆனா இருமுனை போட்டி தான் இருந்தது. எப்பவுமே அதிமுக திமுக கூட்டணி கிட்ட தான் போட்டி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக என்ற இந்த இருமுனை போட்டி தான் மையப்படும். எதுவும் புதுசா வந்தா விஜய் வரலாம், ஆனால் அவரு அதுக்கப்புறம் விவாதம் தொடங்கணும். தேர்தலுக்கு பிந்தி ஒவ்வொரு ஊர் வாரியா, மாவட்ட வாரியா, அப்பதான் நம்ம டிஸ்கஷன் வரும். ஏன் இந்த ஊர்ல இவ்வளவு வாங்கினாரு, இந்த ஊர்ல ஏன் குறைச்சு வாங்கினாரு, அப்பதான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அதோட இம்பாக்ட பேச முடியும். ஓகே, இப்பொழுது இவங்க 2 பேரும் தான் இருமுனை போட்டி தான் முக்கியமான போட்டி. மற்றதெல்லாம் சைட்ல இருக்கக்கூடிய போட்டிகள் வச்சுக்கோங்களேன். இந்த இருமுனை போட்டியை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் தரும்? எலெக்ஷனுக்கு இன்னும் நியர்லி 10 months இருக்கு. ஸோ இப்பவே ஆரம்பிக்கக்கூடிய எந்த பிரச்சார யுக்திகள் வந்து என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் கட்சிகளுக்கு? ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக ஏன் முன்னாடி வருதுன்னா, எதிர்பக்கம் அதிமுக ஒரு பலமற்ற கூட்டணி, அது எல்லாரும் ஒத்துப்பாங்க. அதிமுக தலைவர் எடப்பாடி ஒத்துப்பார். ஏன்னா நீ தேதிக்கு பாஜக மட்டும்தான் உறுதியா இருக்கு. தமாக இருக்கு. அடிச்சு நொறுக்கிட்டீங்க. தமாக எடப்பாடி எப்படி ஒத்துப்பாரு, தமாக ஒத்துப்பாங்க. ஒரு மேட்டுப்பாளையத்துல ஜூலை 7ஆம் தேதி அந்த பிரச்சாரம் தொடங்கினாரு. எங்க தமாக கொடி பாத்தீங்களா? இருக்கு, அபிஷேக கூட்டணியில இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே திமுக எப்படி இருக்கணும்னா, அதிமுக என்ன பிரச்சாரம்னா பண்ணட்டும், நாங்க கால் மேல கால் போட்டுக்கிட்டு இந்த தேர்தல் சந்திப்போம்னு திமுக இருக்க முடியுமா? முடியாது. இவ்வளவு நலத்திட்டங்கள், அதாவது சொல்லிய நலத்திட்டங்கள், சொல்லாத திட்டங்கள் எல்லாத்தையும் அமல்படுத்தி விட்டு திமுக அதிமுகவுக்கு முந்தி களமிறங்குது. என்ன பயம்? ஏன்? அப்போ ஆளுங்கட்சிக்கே உரித்தான இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சர்வே ஏஜென்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 55% 55% காட்டுது எல்லா ஏஜென்சியும். ஆனா ஏன் பயப்படணும்? ஏன் ஓடி வராங்க? உண்மை அது அல்ல. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற அரசு துறையினுடைய பல்வேறு கிளைகளில் இருக்கிற ஊழியர்கள் குடும்பங்கள் எதிர்ப்பு.
ஆளுங்கட்சி. இந்த எதிர்ப்பு கண்டிப்பா நல்லா தெரியும். ஓகே. ஸோ இந்த யார் வந்து உங்களுக்கு வந்து மவுத் கேன்வசஸ், வாய் வழியாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள், போலீஸ், அவங்க தான் எலெக்ஷன் அவங்க தான் பார்க்க போறாங்க. அவங்களே எதிர்பார்ப்பது ஆளுங்கட்சிக்கு தெரியும், அவங்க தான் ஓடி வராங்க. இந்த அவங்களதான் விட்டுடலாம், அரசு ஊழியர்களை விட்டுடலாம், போலீஸ் விட்டுடலாம், அவங்களாம் வந்து சில லட்சங்களில் போய்விடுவார்கள். ஆனால் இந்த சி சென்டர் என்று சொல்லப்படுகிற மக்கள் நலத்திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளிகள் அவங்க குடும்ப ஓட்டு போட்டா போதும்னு நினைச்சிட்டு ஒரு சர்வே கிடைக்கிற முடிவு வைத்துக் கொண்டு போகிறார்கள். ஆனால் இது மட்டுமே வந்து பலன் தராது என்பது என்னுடைய கருத்து. ஸோ அரசு ஊழியர்கள் பெரும் அதிருப்தியில் இருக்காங்க. பழைய பென்ஷனை கொண்டு வரல. ஆசிரியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சம்பள பிரச்சனை இருக்கு. டீச்சர்ஸ் வந்து டெட் எக்ஸாம் எழுதிட்டு அவங்களை அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஜாக்டோ ஜியோன்னு ஒரு அமைப்பு வச்சு தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அது போக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஆகட்டும், இப்போ காவல்துறை மரணங்கள் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எலெக்ஷன் வரும்போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி இஷ்யூவை மைண்ட்ல வச்சுட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்களா, இல்ல அதையும் தாண்டி இவர்கள் செஞ்ச நலத்திட்டங்கள் அல்லது அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க பிரச்சார யுக்திகள் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு வாக்களிப்பாங்க? நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த கும்கி படத்துல ஒரு வசனம் வரும், அடுத்து ஒரு 3 மாசம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்பா. இல்லைங்க எனக்கு ரொம்ப வருஷமா கஷ்டம் இருக்கு, அதாங்க இந்த 3 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே பழகிடணும்ல. இந்த மாதிரி தான் நலத்திட்டங்கள் என்பது மக்கள் மத்தியில போய் பெருசா வந்து பேசுவார்கள். ஆமா, நான் வந்து கலைஞர் ஆட்சியில் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்தது, நானும் என் குடும்பத்திலும் போடணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஊழியருக்கு அந்த கலைஞர் ஆட்சியில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால், எனக்கு இந்த ஆட்சியில் வந்து எனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுவார். நீங்க ரேஷன் அரிசி வந்து இலவசமாக ஜெயலலிதா கொடுத்தார், அதை வைத்துக்கொண்டு எத்தனை முறை நீங்க பிரச்சாரம் பண்ண முடியும்? இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அது கொடுத்தாச்சுங்க, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்கம்மா. இலவச பஸ் பயணம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டேங்க, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து இந்த எப்படி வந்து மக்களுக்கு வந்து ஞாபக சக்தி குறைவோ, அதே மாதிரி பலனடைந்ததும் குறைவாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. குறைவான பலன் தான் கிடைச்சிருக்குங்க மாதிரி ஃபீல். ஆமா, அடுத்து ஏதாவது கொடுங்க. ஸோ இந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்ததால் வந்து இந்த ஆட்சி வந்து தொடர வேண்டும், வாய்ப்பே கிடையாது. 96 to 2001 கலைஞர் ஆட்சியில நான் வந்து பத்திரிகை துறையில் வந்த பிறகு அருகிலிருந்து பார்த்த ஆட்சியில உண்மையிலே சிறப்பான ஆட்சி. 89 to 90 திமுக ஆட்சி பார்த்ததை விட இந்த 5 வருடம் பார்த்தது அதிகம். ஆனால் மக்கள் அந்த ஆட்சி ஓட்டு போடலையா? அலைன்ஸ் கால்குலேஷன்ல தப்பா வியூகத்தை வகுத்தார் கலைஞர், ஜெயலலிதா ஜெயிச்சார். சோ அப்ப நீங்க வந்து அலைன்ஸ் தான் இங்க முக்கியமான விஷயம். ரெண்டாவது எதிர்ப்பு வந்து நீங்க அலைன்ஸே வலிமையாக இருந்தாலும் ஆளுங்கட்சியால ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்துடும். ஆன்டி இன்கம்பன்சியால மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி இன்டாக்டா இருக்கு, கூட்டணி பலமாக இருக்கிறது என்று கணக்கு போட்டாலும் மக்கள் தீர்மானித்து விட்டால் நீங்க ஜெயிக்கிறது 10 to 15 லட்சம் தான். இந்த ஓட்டு தான் மார்ச் 2% ஸ்விங் மார்ச்னா 4% லாஸ் முடிஞ்சது. அதனால நலத்திட்டங்கள் கடந்து நீங்க ஆட்சி அதிருப்தி தான் வீடு வீடா போய் பார்க்க முடியாது, பல்ஸ் பார்க்க முடியாது. ஆனால் நீங்க தலைமைச் செயலகத்தின் வாசலில் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் ஒரு பெண் தலைவி பேசுகிறார், இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம், மீண்டும் வரவிட மாட்டோம்னு. திமுக ஆட்சியில தலைமைச் செயலகத்துல வாசல்ல ஒரு பெண் பேட்டி கொடுத்தார், வீடியோ இருக்கு, நீங்க பாத்துக்கலாம் இந்த பதிவை. அப்படின்னா ஒரு அந்த இயக்கத்தினுடைய தலைவி வந்து அப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த மனக்குமரல்கள் எப்படி இருக்கும்? அரசு ஊழியருங்கிறது ஒருத்தர் கிடையாது, அவங்க குடும்பமே இருக்கு, குடும்ப முறைகள் எல்லாமே இருக்கு. அதனால எப்பவுமே கலைஞர் அந்த ஏரியால ரொம்ப கவனமா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க திமுக கோட்டை விட்டுருச்சு. கூட்டணி வைஸ் பார்க்கும்பொழுது வலுவான கூட்டணியா இருக்காங்க, கூட்டணியில பிளவு இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரசும் திமுகவும் அடித்துக்கொண்டு பேசிய வார்த்தைகள் என்ன? சசிகலா சிறையில் வந்த பிறகு எடப்பாடி எப்படி விஸ்டாண்ட் பண்ணார் நம்ம எல்லாம் பார்த்தோம். பாமக இன்னும் உள்ள வரல, பாமகக்குள்ளே கட்சி பிரச்சனைகள் இருக்கு, தேமுதிக உள்ள வரல, ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இன்னும் கிரியேட் பண்ண முடியல. யாருக்கும் வெட்கம் இல்லை, அவ்வளவுதான். அதிமுகவுக்கு பின்னடைவா இருக்கும், திமுகவுக்கு பலமா இருக்கும். எந்த ஒரு தந்தைக்கும் இந்த ஒரு அவமானத்தை தாங்கவே முடியாது. கட்சி எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம விட்டு கேட்க ஒரு கருவி இருக்குங்கிறது எமோஷனலி. ஆமா, அன்புமணி கூட எல்லாரும் நீக்கிறார், ஆனா அன்புமணி நீக்கமா இருக்கிறார். அது என்ன லாஜிக்னு பாருங்க. என்ன அர்த்தம்? உனக்கு வாய்ப்பு தந்து கொண்டே இருக்கிறேன், கடைசி நேரத்துல எடப்பாடி 2 பேரும் உட்கார வச்சு பேசினா முடிஞ்சிடும். அதிமுக பாஜக கூடவே பாமகவும் தேமுதிகவும் நீங்க சொல்ற கம்மி இப்படி அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா எலெக்ஷன் எந்த அளவுக்கு டஃபா இருக்கும்?
இந்த இருமுனை போட்டி பலம் பெருகிற 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 அந்த நிலை உயர உயர விஜயுடைய ஸ்ட்ரென்த் குறையும். அவர் கேண்டிடேட்டே கிடையாது விஜய்க்கலாம், வாய்ப்பே கிடையாது. அவர் கேண்டிடேட்ல இவ்வளவு கஷ்டப்பட போறாரு பாருங்க.